ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு மசியல். சரி வாங்க பார்த்துடலாமா. சுத்தமான நல்லெண்ணெய். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணான்னா நீங்கள் அது என்ன செக்கு நல்லெண்ணெய் இந்த மாதிரி வேணும், கோல்டு வினர் இந்த மாதிரி ஆயில்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சோம்பு போட போகிறோம். சோம்பு உடலுக்கு ரொம்பவே நல்லது. சரி வாங்க போட்டுடலாம். நல்லா நம்மளோட சோம்பு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வரையும் நான் சிம்மில் வச்சுக்கிறேன். சரி சிம்மில் வச்சோடனே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லில் வச்சுக்கணும். சரி வாங்க அடுத்தடுத்து என்னென்ன மசாலாஸ்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் நம்மளோட கேசரி பவுடர் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணுவேன், கலருக்காக தான். என்னடா கொட்டவே மாட்டிட்டு. இப்போ நான் கேசரி பவுடர் போட்டாச்சு. இப்போ நல்லா கிளம்பிக்கலாம். கலர் எல்லா இடத்துலையுமே ஆட் ஆகும். பத்தலைனா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கேசரி பவுட்ரு அவ்வளோ பண்ணுறது நல்லது கிடையாது. இப்போ நல்லா கிண்டி விட்டுருக்கேன். என்னடா மஞ்சள் கலராக தெரியுதுன்னு பார்ப்பீங்க. அந்த கேசரி பவுட்ரு கலர் அப்படி தான் இருக்குது. தெரியாமல் வேறு கூட்டிகிட்டேன். ஆனால் உங்களுக்கு தான் மஞ்சள் கலர் தெரியுது தவிர எனக்கு நல்லா தான் தெரியுது. ஓகே, இந்த மாதிரி நல்லா கிண்டி வரட்டும். அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்னா, அந்த பொருள் இல்லாமல் அந்த சமையலே நடக்காது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த பொருளை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ தான் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு தான் உப்பு சேர்க்கணும். அதுக்கப்புறமா மிளகாப்பொடியை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.